ஐநெறி நூல் இயல் 8 உணர்ச்சி நெறிப்படல். படிப்பவர் திருமதி சீர்செல்வி. ஐநெறி அம்மையப்பர் அருளும் வாழ்க்கை நெறி. இந்நூல் செம்மை கல்வி யூடியூப் தளத்தில் ஒளி நூலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவ்வியலில் உள்ள மறைமொழிகளை இசையமைத்து பாடியிருப்பவர் ஆசான் ம. செந்தமிழன். இயல் 8 உணர்ச்சி நெறிப்படல். உணர்ச்சி நெறிப்பட 3 படிகள். அதற்கான மறைமொழி: ஒவ்வாதன நீங்கள் அஃதுடன் ஒவ்வுளி தகையூறல் நெறிப்படி ஒன்று ஒத்தன பல்கள் 2 அவையுற்று உள்கிப் புகுந்த பொற்றாதான் துளி மேல் எழ முரணியல் புணர்ச்சி 3. உணர்ச்சி நெறிக்கு 3 படிகள் கூறப்படுகின்றன. உணர்ச்சி நெறி எனப்படுவது ஒவ்வாதன நீங்கள் என்பதனை முதல் படியாக கொண்டுள்ளது. அது மட்டுமல்ல, அம்முதல் படியில் ஒவ்வுளி தகையூறல் என்ற கொள்கையும் இருக்கிறது. உணர்ச்சியில் நெறிப்பட வேண்டுமெனில் முதலில் ஒவ்வாதவற்றிலிருந்து நீங்க வேண்டும். அது தனியே நிகழ்வதல்ல. எவை ஒவ்வுளியாக இருப்பனவோ அவற்றின் தகைமையை ஊற்றுப்போல் பெருகச் செய்ய வேண்டும். ஒவ்வொன்றும் இன்றியமையா கருத்து. படிப்படியாக நோக்குவோம். உணர்ச்சிகளில் நெறி அமைவதற்கு ஒவ்வாதவற்றில் நீங்குதலும் ஒவ்வுளி ஊறலும் முதல் படி. ஒவ்வாதன என்பவை யாவை என நோக்குவோம். நடுக்கொடு கிளர்ச்சி ஒவ்வா உணர்ச்சி. உணர்ச்சியில் எது ஒவ்வாத உணர்ச்சி என்ற கேள்விக்கு மறைமொழி கூறும் மறைக்கருத்து யாதெனில், எந்த உணர்ச்சி நடுக்கத்தை கிளர்ச்சியோடு இணைத்து அல்லது பிணைத்து வைத்திருக்கிறதோ அது ஒவ்வாத உணர்ச்சி என்பதாகும். நடுக்கம், கிளர்ச்சி இந்த இரண்டும் பிணைந்துள்ளன எனில் அது ஒவ்வா உணர்ச்சி. இது மேலும் விளக்கப்படுகிறது. இதற்குரிய இலக்கணம் இன்னும் ஆழமாக வழங்கப்படுகிறது. இயல் நெறி பிறழ்ச்சி நடை தடுமாற்றி எயில் காப்பருக்கும் பசப்பலும் ஏவும் துயில் இழித்து ஆக்கை செல்திரள் நடுக்குங் கிளர்ச்சி வாயிலிற் கொற்றங் கோளினும். இயல் நெறி பிறழ்ச்சி நடை தடுமாற்றி இயல்பான அல்லது இயல்புகளில் உள்ள நெறியிலிருந்து பிறழ்ச்சி அடைகையில் நடை தடுமாற்றம் ஏற்படும். நடை தடுமாற்றம் என்பது கால்களால் நடக்கும்போது ஏற்படுவது மட்டுமல்ல. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்கையில் அச்செயலில் அவர் காட்டும் விரைவு அல்லது தாமதம், இந்த இரண்டுமே நடை தடுமாற்றம். ஒன்றை ஒருவர் இயல்பாக செய்கிறார் என்றால் அது அவருடைய இயல்பான நடையில் இருக்கும். இயல் நெறியிலிருந்து பிறழ்ச்சி அடைந்து ஒன்றை செய்கிறார் என்றால் அவருடைய ஒவ்வொரு அசைவும் தடுமாற்றம் கொள்ளும். ஒன்று விரைவு விரைவு என்று இருப்பார், அல்லது திட்டமிட்டு கணக்கிட்டு தாமதப்படுத்துவார். ஒன்றை சொற்களால் வெளிப்படுத்தும் பொழுது பதட்டம் இருக்கும், அல்லது மிக கூடுதலான அழுத்தம் இருக்கும். எவ்வாறாயினும் அது அவருடைய இயல்பான நடை அல்ல என்பது புலப்படும். நடை தடுமாற்றி எயில் காப்பருக்கும். ஒருவரது காப்பு அரண்களை எல்லாம் அந்த நடை தடுமாற்றம் அறுத்து போடும். இதனை ஒவ்வொருவரும் ஆழ்ந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் தனது இயல்பான நெறியிலிருந்து பிறழ்ச்சி அடைகிறார் என்றால் அவர் நடை தடுமாற்றம் அடைந்து விடுவார். சொற்களில், செயலில் அவர் தடுமாறுவார். அவருடைய கால்கள் வழிப்பட்ட நடை கூட இயல்பாக இருக்காது. ஒன்று பதட்டத்துடன் நடப்பார், அல்லது பதுங்கி நடப்பார். எவ்வாறாயினும் அது தடுமாற்றமே. இவ்வாறு நடை தடுமாற்றம் நிகழ்கிறது அல்லவா? இது இயல் நெறியிலிருந்து பிறழ்ச்சி அடையும் அவருடைய காப்பு அரண்களை எல்லாம் அறுத்து போடும். இவரால் பிறருக்கு தீங்கு
கேடு என்பது அடுத்த நிலை. இவரால் இவருக்கே கேடு என்பதுதான் முதல் நிலை. எயில் என்பது அரண், கோட்டை ஆகிய பொருள் கொண்ட ஒரு சொல். இறைவன் தன்னை ஏற்காது ஆடிக்கொண்டிருந்தோரது 3 எயில்களை எரித்தான், சிதைத்தான் என்று நம் முன்னோர் பலவாறு பாடிச் சென்றுள்ளார்கள். இறைவன் இயல்புகளில் உரைகிறான். இயல்பு பிறழ்ச்சியடைந்து விடுகிறது என்றால் அப்பிறழ்ச்சியே அழித்துவிடும். இறைவனிடமிருந்து வெளியேறுதலும் இயல் நெறியிலிருந்து வெளியேறுதலும் ஒன்று. இயல் நெறி பிறழ்ச்சி நடை தடுமாற்றி எயில் காப்பருக்கும் பசப்பலும் ஏவும். பசப்பல் என்பது நடை தடுமாற்றத்தின் அடுத்த படிநிலை. இயல் நெறியில் பிறழ்ச்சியடைந்தோர் நடை தடுமாற்றத்தில் இருப்பர். அடுத்ததாக அவர்கள் பசப்புவர். பசப்புதல் என்பது இருப்பவற்றை ஒரு பாதியும் தம் புனைவுகளை மறுபாதியும் கொண்டு கருத்துக்களை முன்வைத்தல். பசப்புதல் என்பது ஒரு பாதி உள்ளது, மீதம் தன்னோக்கிலிருந்து எழும் புனைவு. பொய்யுரைத்தல் வேறு, பசப்பல் வேறு. இந்த பசப்பலை கேட்போர் ஒரு பாதி சரியாக இருப்பதனால் அதனை ஏற்றுக்கொள்வர். மறுபகுதியும் அவ்வாறுதான் இருக்கும் என்ற நம்பிக்கைக்கு அவர்கள் ஆட்படுவர். இதுதான் பசப்பலில் உள்ள நுட்பம். உள்ளது உள்ளபடி உரைத்தல் இயல் நெறியில் உரைவோருக்கு உரித்தது. எவர் ஒருவர் அதில் பிறழ்ச்சி அடைகிறாரோ அவர் பசப்புவதை அன்றி வேறு எதனையும் நம்புவதற்கே வாய்ப்பில்லை. ஏனெனில் தம் பிறழ்ச்சி மற்றும் நடை தடுமாற்றம் ஆகியவற்றை பிறர் இனங்கண்டுவிடக்கூடாது என்பதற்காக சில சரியான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிக்கொண்டே இருப்பர். அதன் மறுபகுதியில் அவருக்கு உரிய தன்னோக்கு புனைவுகள் இருக்கும். இதனைத்தான் பசப்பல் என்கிறோம். இயல் நெறி பிறழ்ச்சி நடை தடுமாற்றும். அடுத்த நிலையில் பசப்பலை ஏவும். இவ்விரண்டிற்கும் இடையில் அது அவ்வாறு பிறழ்ச்சி அடைந்தவரது காப்பரன்களை அறுத்து போட்டிருக்கும். அதனை அறிந்து கொள்ளாமல் அவர் பசப்பிக் கொண்டிருப்பார். இதன் விளைவாக துயில் இழித்து ஆக்கை செல்திரள் நடுக்கும். ஏயில் காப்பு அறுக்கப்பட்ட பிறகு பசப்பல் ஏவப்படுகிறது எனில் அது துயில் இழித்து ஆக்கை செல்திரள் நடுக்கும். இவ்வாறானோரது இயல்பான உறக்கம் இழிந்தே போகும். அவர்களுடைய உடலாகிய ஆக்கையின் செல்திரள் நடுக்கும். பசப்பல் ஏவப்படுகிறது என்றாலே அவ்வாறு பசப்புவோர் இயல்பாக உறங்க வாய்ப்பில்லை. அப்பசப்பலை பற்றிய எண்ணங்கள், திட்டங்கள், அவற்றின் விளைவுகளை பற்றிய பதட்டம் அல்லது ஏக்கம், எதிர்பார்ப்பு ஆகியன நிலைக்கும், நீடிக்கும். இதனால் துயில் இழிந்து போகும். துயில் இழிந்தால் ஆக்கையின் செல்திரள் நடுங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. செல்திரள் என்பது செல்களின் திரட்சி என்ற நேரடியான பொருள் கொண்டது. செல் திரட்சி அல்லது செல் திரள் எனப்படுவது குறிப்பிட்ட உறுப்பு தொகைக்கு உரியது. கல்லீரல் தனக்கென்று ஒரு செல் திரளை கொண்டது. சிறுநீரகம் அதனுடன் பொருந்தாது. நுரையீரல், மூளை ஆகியன தமக்கென தனி செல் திரள் கொண்டவை. செல்கள் நடுங்கும் என கூறுவது பொதுக்கருத்து. ஆனால் ஒவ்வொரு உறுப்பாக நடுக்கம் நிகழும் என்ற கருத்து இதில் மறைவாக கூறப்படுகிறது. துயில் இழிந்தால் கல்லீரல், சிறுநீரகம், நுரையீரல் ஆகிய உறுப்பு தொகைகளின் செல் திரட்சி நடுங்கிக் கொண்டே இருக்கும். ஏன் இவ்வாறு நடுங்குகிறது என காண்போம். பிறழ்ச்சி நடை தடுமாற்றம் நிகழும்போதே ஏயில் காப்பு அருந்துவிட்டது. இயல் நெறி பிறழ்ச்சி அடைந்து நடை தடுமாறும் பொழுதே காப்பரன் அருந்து போனது. அக்காப்பரன் தான் செல் திரளை சீர்மையில் வைத்திருந்தது.
உணர்ச்சி நெறி பிறழ்ச்சி அடைவது உடலின் உறுப்பு மண்டல செல் திரட்சியை நேரடியாக தாக்கும். இதனை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஓரறிவதுவே உற்றறிவதுவே என்பது தொல்காப்பியத்தில் நம் மரபு முன்வைத்த மந்திரம். முதலில் தோன்றியது ஓரறிவு கொண்ட உயிரினக் கூட்டம். செல்கள் எனப்படுபவை அக்கூட்டத்தை சார்ந்தவையே. அவை உற்று அறிந்து கொள்வன. சூழலில் இருப்பவற்றை உற்று அறிந்து அவ்வறிதலுக்கு ஏற்ப வினையாற்றுபவை அவை. செல்கள் எனப்படுபவை சூழலை உற்று உள்வாங்கி அதற்கு ஏற்ப தம் வினைகளை அமைத்துக் கொள்வன. அதுதான் ஓரறிவு உயிரினத்தின் அடிப்படையான அல்லது சாரமான இயல்பு. ஒருவரது உணர்ச்சி நெறியிலிருந்து விலகிவிட்டது அல்லது நெறியில் பிறழ்ச்சி அடைகிறது எனில் அம்மனிதரின் செல்கள் உற்று அறியும் அல்லவா? அது முதலறிவு. அது யாவற்றையுமே உற்று அறிந்து கொள்ளும். அறிந்து அப்படியே இருக்காது. அவ்வறிதலுக்கு ஏற்ப தன் வினைகளை மாற்றி அமைக்கும், திருத்தி அமைக்கும். 1. நடை தடுமாற்றம். 2. பசப்புதல். விளைவாக துயில் இழிந்து அவதியுறல். இம்மூன்றும் நிகழும்போது செல் திரள் நடுங்கும். தவிர்க்கவே இயலாது. ஒவ்வொரு உறுப்பாக இந்நடுக்கம் மேலெழும். இதுதான் நீடிக்கிறது என்றால் அவ்வுறுப்புகள் இயல்பிலிருந்து வழுவும். மறைமொழியின் இறுதி என்ன கூறுகிறது என்றால், கிளர்ச்சி வாயிலிற் கொற்றங்கோளினும். கிளர்ச்சி என்ற கோட்டையின் வாயிலில் கொற்றம் எனப்படும் வெற்றி நிலை நாட்டப்பட்டு அதுவே சுற்றி வலம் வருகிறது எனினும் செல்திரள் நடுங்கும். கிளர்ச்சி நோக்கில் பிறழ்ச்சி அடைந்த நிலையில் எதனை செய்தாலும் அக்கிளர்ச்சி வாயிலில் கொற்றம் வலம் வரும். கிளர்ச்சியில் இவ்வாறானோர் வெற்றி பெறுவர். அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அது வாயிலில் நிகழ்வது. கிளர்ச்சி என்பது ஒரு வாயில். அது உணர்ச்சியின் தொடக்க நிலை. அதனை உணர்ச்சியியல் என்ற நூலில் விளக்கியிருக்கிறோம். அவ்வாயில் வழியாக கோட்டைக்குள் நுழைய வேண்டும் அல்லது ஆக்கைக்குள் நுழைய வேண்டும். கிளர்ச்சி எனப்படுவதும் ஓரறிவாகிய செல்களுக்குரியதுதான். அச்செல்கள் கிளர்ச்சியில் கூத்தாடலாம், குதிக்கலாம். அவை கொற்றம் எனப்படும் வெற்றி நிலைநாட்டத்தில் வலம் வரலாம். வாயில் இப்படி இருப்பினும் ஆக்கையாகிய உடல் நடுங்கிக் கொண்டுள்ளது. துயில் இழிந்து விட்டது. காப்பு அரண்கள் அருந்து போய்விட்டன. இதனை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். நடுக்கொடு கிளர்ச்சி ஒவ்வா உணர்ச்சி. நடுக்கம், கிளர்ச்சி ஆகியவற்றை பிணைத்து வைத்திருப்பது ஒவ்வா உணர்ச்சி. அவ்வொவ்வா உணர்ச்சி இவ்வாறு செல் திரள் நடுக்கத்தை விளைவிக்கும். ஒவ்வொளி தகையூறல். அடுத்ததாக ஒவ்வொளி உணர்ச்சி என்றால் என்ன என காண்போம். ஒவ்வொளி என்பது நுட்பச்சொல். ஒவ் உள் என்பது ஒவ் உளி என விரிகிறது. ஒவ்வா என்பது பொருந்தாத்தன்மை கொண்ட எனும் பொருளுடையது. ஒவ்வும் அல்லது ஒவ்வுதல் என்பது பொருந்துவன என பொருள் கொண்டது. உளி என்ற சொல்லே ஒரு கருவிக்குரியதுதான். உளி என்ன செய்கிறது என்றால், புறத்திலிருந்து செதுக்கி செதுக்கி உள்ளே ஊடு பாய்கிறது. உட்சென்று விரிவது உளி. ஒவ்வொளி என்றால் பொருத்தம் அல்லது ஒவ்வும் தன்மை உள்ளே ஊடுருவி செல்லலை குறிக்கிறது. ஒவ்வும் தன்மை அகத்தினுள் படிப்படியாக ஊடறுத்து விரிவடைவதை குறிக்கும். ஒவ்வாதன எனப்படுபவை ஊடறுத்து பாய்வதற்கு வழியே இல்லை. இறைவன் அருட்காப்பினால் அதனை தடுக்கிறான். ஒவ்வாதன உள்ளே வரும்பொழுதே
இயல்புணர்ச்சிகள் அல்லது இயல்நெறி காப்புகள் நடுக்கத்தை ஏற்படுத்திவிடும். கிளர்ச்சியோடு நடுக்கம் வரும். அந்த கிளர்ச்சியும் நடுக்கமும் பிணைந்திருக்கின்றன என்றாலே அவை ஒவ்வாதன என்று புறந்தள்ளிவிட வேண்டும். அவை வாயிலோடு திருப்பி அனுப்பப்பட வேண்டிய உணர்ச்சிகள். ஆகவே அவை ஒவ்வாதன என்று கூறப்படுகின்றன. ஒவ்வுளி என்பது உள்ளே நுழைய வேண்டும் என்பதற்காக அம்மையப்பரால் அருளப்பட்ட உணர்ச்சிகள். அவை படிப்படியாக அகத்தை ஆக்கையின் கட்டமைவை ஊடறுத்து ஊடு பாய்ந்து எங்கும் விரிவடையத்தக்கன. அதனால்தான் ஒவ்வுளி எனப்படுகிறது. இதந்தரு கிளர்ச்சி ஒவ்வுளி உணர்ச்சி. எந்த உணர்ச்சி இதம் தருகிறதோ அது ஒவ்வுளி உணர்ச்சி. இதந்தரு உணர்ச்சி எத்தன்மையது என்பதற்கும் அடுத்த மறைமொழி இலக்கணம் வகுக்கிறது. ஊருணியற்றே இதந்தரும் உணர்ச்சி வடிப்பின் ஊரும் வடியிலை எனினும் ஓரும். இதந்தரு உணர்ச்சி ஊருணியற்றே என்று கூறப்படுகிறது. ஊரில் ஊருணி இருக்கிறது. அது நீர்நிலை வகைகளில் ஒன்று. கார்காலத்திலும் நீர் நிறைந்திருக்கும். கோடையில் சிறிதளவேனும் நீர் இருக்கும். ஊருக்கே உணவாகும் களம் அது. அவ்வாறு கோடையிலும் ஊற்றுள்ள நீர்நிலைதான் ஊருணி எனப்படும். கடுங்கோடை என்றால் அது வற்றியும் போகும். ஊருணி வற்றாது என்பதல்ல கருத்து. ஆனால் அது வரும் நீரை தேக்கி மட்டும் வைப்பதல்ல. அவ்வாறு தேக்கி மட்டும் வைப்பவை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், ஏந்தல், தாங்கல் என்ற பெயர்களால் வழங்கப்படுவன. ஊருணி நிலைத்தன்மையில் கூடுதலானது. அவ்வாறான ஊருணியை போன்றது இதம் தரும் உணர்ச்சி. வடிப்பின் ஊரும் வடியிலை எனினும் ஓரும். ஊருணி நீரை வடித்து வாய்க்கால்களில் பாய்ச்சி விட்டாலும் அது ஊறும். எவ்வளவு வடிகிறதோ அவ்வளவு ஊறும். வடிக்கவே இல்லை என்றாலும் அது ஓரும். ஓரும் என்றால் ஓர்ந்திருக்கும். அது அப்படியே இருக்கும். மிகுதியாக ஊற்றெடுத்து பொங்கி வழிந்து விடாது. அது அப்படியே இருக்கும். அதுதான் இதந்தரும் உணர்ச்சி. இதந்தரும் உணர்ச்சி தனக்குரிய வடிப்பு அல்லது வடிகால் அமைந்தால் எப்படி வடிகிறதோ அதற்கேற்ப ஊற்றெடுக்கும். அவ்வாறான வடிகால் அமையவில்லை என்றால் அது ஓர்ந்திருக்கும். அது சிந்தாது, சிதறாது, அலைப்பாயாது, அலராது அப்படியே இருக்கும். அதுதான் ஓர்ந்திருத்தல். இப்படித்தான் இருக்க வேண்டும். வடிப்பு நிகழும்போது எவ்வளவு வடிகிறதோ அவ்வளவு ஊற்றெடுத்து கொள்ள வேண்டும். வடியவில்லை என்றால் ஓர்ந்திருக்க வேண்டும். அது இதந்தரும் உணர்ச்சிக்கு மட்டுமே உரியது. அடுத்த மறைமொழி உணா உறக்கம் உழைப்பு புணர்ச்சி பதம் உற்று இயல் ஏயில் காக்கும் இதத்தொடு கிளர்ச்சி ஒவ்வுளியாயின். உணவு, உறக்கம், உழைப்பு, புணர்ச்சி இந்த நான்கும் பதமுற்று இயல் ஏயில் காக்கும். இதத்தொடு கிளர்ச்சி ஒவ்வொளியாயின். இதத்தொடு கிளர்ச்சி பிணைந்து ஒவ்வொளி என்று ஆகிவிட்டதெனில் உணவு, உறக்கம், உழைப்பு, புணர்ச்சி இந்த நான்கிலும் பதமுற்று இயல்பின் அரண்களை அது காத்துவிடும். இயல்பு எனப்படுவதே காப்பிற்கு உரியதுதான். இயல்பே காத்தல் செய்யும். அந்த இயல்பின் காப்பு அரண்களையே அறுத்து வீசுவது ஒவ்வா உணர்ச்சிக்கு உரியது. இங்கு இதத்தொடு கிளர்ச்சி ஒவ்வொளி என்று ஆகிறது. எனில் அது பதமுற்று இயல் ஏயிலை காக்கும். முந்தைய மறைமொழியில் பதத்திற்கு உரிய விளக்கம் கூறப்பட்டது. வடிப்பின் ஊரும் வடியிலை எனினும் ஓரும். பதம் எனப்படுவது ஊற்றெடுக்கவும் செய்யும், ஓர்ந்திருக்கவும் செய்யும். ஒன்று பதமாக இருக்கிறது என்றால் இருமைகளை உள்ளடக்கி கொண்டு விட்டது என்று பொருள். பதம் என்பது எழுச்சியடையவும் செய்யும்,
அடங்கியும் இருக்கும். உணவு, உறக்கம், உழைப்பு, புணர்ச்சி ஆகிய 4ம் பதமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கிளர்ச்சி நாட்டம் இந்நான்கிலும் இருக்கக்கூடாது. இந்நான்கிலும் கிளர்ச்சி நாட்டம் மிகுதியாகிறது என்றால் உணர்ச்சி நடுக்கம் இயல்பாகவே எழுந்துவிடும். அந்த நடுக்கத்தை பொருட்படுத்தி அதனை வாயிலோடு திருப்பி அனுப்பிவிட வேண்டும். பனையிலிருந்து கள் ஊறுகிறது, அதில் கிளர்ச்சியூட்டும் தன்மை மிகுதி. அக்கள் பதநீர் என்று மாற்றி அமைக்கப்படுகிறது. இப்பதநீரில் கிளர்ச்சியூட்டும் தன்மையும் இருக்கும், இதந்தரும் தன்மையும் இருக்கும். அதனால்தான் அது பதநீர். அதாவது இப்பதநீர் வெவ்வேறு தனித்தன்மைகளை உள்ளடக்கி பதமாக இருக்கிறது. உணர்ச்சிகள் பலவாறு எழத்தான் செய்யும். எல்லா உணர்ச்சிகளுமே கிளர்ச்சியை ஆதியாக கொண்டவைதாம். உணர்ச்சியின் ஆதியே கிளர்ச்சிதான். கிளர்ச்சி இல்லை என்றால் உணர்ச்சி இல்லை. அவ்வுணர்ச்சி இதமானதா நடுங்குறச் செய்வதா என்பதனை பகுத்து உள்வாங்கி ஒவ்வொழியாக்கல் வேண்டும், அல்லது ஒவ்வாதன என்று புறந்தள்ள வேண்டும். உணா, உறக்கம், உழைப்பு, புணர்ச்சி பதமுற்றி இயல் எயில் காக்கும். இந்நான்கும் பதமுற்று இயல் எயில் காத்துவிட்டால் கேடொன்றும் இல்லை, குறையொன்றும் இல்லை. யாவும் நிறைவு நோக்கியனவே என்று வாழ்ந்துவிடலாம். உணவு, உறக்கம், உழைப்பு, புணர்ச்சி இந்நான்கிலும் கிளர்ச்சியும் நடுக்கமும் மிகுந்து விடுகின்றன என்றால் காப்பென்று எதுவுமில்லை என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒத்தன பல்கள். உணர்ச்சி நெறியின் 2வது படி ஒத்தன பல்கள். ஒத்த தன்மை கொண்டவை பல்கிக்கொண்டே இருக்கும். இதம் கிளர்ச்சியோடு ஒவ்வொளி ஆகிறது என்பது ஒத்த தன்மை கொண்டது. உணா, உறக்கம், உழைப்பு, புணர்ச்சி ஆகிய 4 எயில்கள் பதமாக காக்கப்படுவதற்கு ஒவ்வொளி உணர்ச்சி அடிப்படை என அம்மறைமொழி கூறிற்று. ஒத்தன பல்குதல் என்றால் ஒவ்வொளியுடன் அல்லது இதத்துடன் உணவு நடைமுறை இருக்கிறது என்றால் உடல் மீண்டும் மீண்டும் செரிமானத்தில் மேம்படும், ஊட்டத்தை வளர்க்கும். உடலுக்கு எவை இதந்தருகின்றனவோ அவை உடலில் பெருகிக்கொண்டே இருக்கும். உடல் பொலிவடையும், மேம்பட்டு கொண்டே இருக்கும். சில வேளைகளில் உடல் நோயுற்றாலும் அல்லது இடையூறுகளை தாங்கிக் கொள்ள நேர்ந்தாலும் ஒவ்வொளி உணர்ச்சி தனக்கு ஒத்த தன்மை கொண்ட உணவு வகைகளையே ஈர்த்து உடலை ஊட்டமோடு எழச் செய்யும். ஒவ்வாதனவற்றை உடலை புறந்தள்ளிவிடும். உறக்கத்திற்கு ஒவ்வொளியாக இருக்கும் சூழல்களை மட்டுமே உணர்ச்சி நாடும். அச்சூழல்களை அது பெற்றுக்கொண்டே இருக்கும். உறக்கத்திற்கு மாறுபாடான எதிரான எதனையும் உணர்ச்சி ஏற்காது. இதுதான் ஒத்தவை பல்குதல். அவ்வாறே தனக்கு ஒவ்வொளியாகிய உழைப்பு எதுவோ அதில் அவ்வுணர்ச்சி ஈடுபட்டு கொண்டே இருக்கும். ஏனெனில் அவ்வுழைப்பு அதற்கு இதத்தொடு கிளர்ச்சியை நல்குவது. ஒரு குறிப்பிட்ட வினையில் அல்லது செயலில் ஈடுபடுவது இதமாகவும் கிளர்ச்சியாகவும் இருக்கிறது என்றால் அவ்வாறான செயல்கள் பல்கி பெருகிக் கொண்டே இருக்கும். தனக்கு ஒவ்வொளியான புணர்ச்சியில் ஈடுபடுதல் பல்கும். பல்குதல் என்றால் அப்புணர்ச்சிக்கு உரிய சூழல்கள் இயல்பாக அமையும் அல்லது அப்புணர்ச்சி தடையின்றி நிகழும் என்ற பொருளில் கூறப்படுகிறது. நடுக்கத்தை ஏற்படுத்தும் எந்த கிளர்ச்சியிலும் இவ்வாறானவர்கள் ஈடுபடுவதில்லை. நடுக்கத்தை ஏற்படுத்தும் உணவு, உறக்க நடைமுறைகள், உழைப்பு ஆகியவற்றில் இவர்கள் ஈடுபடுவதே இல்லை. நடுக்கத்தை ஏற்படுத்தும் புணர்ச்சி இவர்களுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இதுதான் காப்பு. இதுதான் இயல்பு கொண்டிருக்கும்
எயில்கள் அல்லது காப்பரன்கள். இப்படி ஒவ்வுளி ஒத்தவற்றை பல்கச் செய்யும். ஏற்கனவே கிளர்ச்சியோடு இதம் கொண்டோர் எதனை செய்தாலும் இதமாகத்தான் இருக்கும். இதத்திற்கு மாறாக ஏதேனும் ஒன்று இருக்கிறது அல்லது நடுங்கச் செய்கிறது என்றால் அவர்கள் அதனை செய்ய மாட்டார், எண்ண மாட்டார். சில நினைவுகள் நடுங்கச் செய்வனையெனில் அந்நடுக்கத்திலிருந்து வெளியேறத் தவிப்பர், அந்நடுக்கத்தில் மூழ்கியிருக்க மாட்டார். என் நினைவுகள் இதமாக உள்ளனவோ அந்நினைவுகளில் அவர்கள் இருப்பர். இதனை நினைவில் இனிமை என்ற தனிக்கொள்கை போல வாதச் சீர்மை நூலில் விளக்கியுள்ளோம். சுருக்கமாக, உணர்ச்சி நெறியின் இரண்டாவது படிநிலை ஒத்தவற்றை பல்கச் செய்தல். முரணியல் புணர்ச்சி. அவையுற்று உள்கிப் புகுந்த பொற்றாதான் துளி மேலெழ. முரணியல் புணர்ச்சி 3. மூன்றாவது படியாதெனில், ஒத்தவை பல்குகின்றன அல்லவா, அவை எவ்வாறு உள்ளனவோ பல்குகின்றனவோ அவ்வாறே உள்வாங்கி அவற்றின் ஊடாக உள்ளே நுழைந்து ஊடு பாய்ந்து புகுந்த பொற்றாதான் துளி மேலெழுந்து முரண்களின் புணர்ச்சி நிகழ்கிறது. இது மிக மிக இன்றியமையாது, இதுவரை கூறப்பட்ட எல்லா கருத்துகளிலும் ஆழமானது. ஊன்றி உள்வாங்குங்கள். ஒவ்வாதன நீங்கள், அத்துடன் ஒவ்வொளி தகையூறல். நெறிப்படி 1 ஒத்தன பல்கள் 2 அவையுற்று உள்கி புகுந்த பொற்றாதான் துளி மேலெழ. முரணியல் புணர்ச்சி 3. பொற்றாதான் துளி என்பது சொல் பகுப்பு. அது இரு சீர்களில் பொற்றாதான் துளி என்று இருக்கிறது. பொற்றாதான் எனப்படுபவன் இறைவன். பொல்லாமணியை புணர்ந்தேன் என்று மாணிக்கவாசகப் பெருமான் இறைவனை பொல்லாமணி என்றார். பொல்லா என்ற சொல் துளையிடப்படாத, சிதைவுறாத, முற்று முழுதாக இருக்கும் என பொருள் கொண்டது. பொல்லுதல் என்றால் துளையிடுதல். பொன் என்பதே சிதைக்கப்பட்டது அல்லது துளையிடப்பட்டது. அந்த பொல்தான் பொன் என்றாகிறது. அந்த பொல் எனும் சொல்தான் பொற்றா என்றாகிறது. பொற்று, பொற்றை என்பன ஒரு பெயர் சொல்லாகவும் தென் தமிழகத்தில் வழங்கப்படுபவனவே. பொற்றை என்பது சிறு குன்றுகளை அல்லது மலைக்கரடுகளை குறிப்பது. பொற்றை என்றால் குன்றிய உயரத்தில் இருப்பது என்றாகும். பொற்றா என்பது அவ்வாறு குன்றாத என பொருள் தரும். குன்றாத, சிதைவுறாத, துளையிடப்படாத என்றெல்லாம் பொற்றாதான் என்ற சொல் பொருளாக்கந்தருகிறது. இறைவன் பொற்றாதானாக இருக்கிறான், முற்று முழுதாக இருக்கிறான், சிதைவுறுவதில்லை. அவனை துளையிட வாய்ப்பில்லை. அவன் ஒரு வரம்பிற்கு உட்பட்ட குன்றல்ல, கரடல்ல. ஆகவே அவன் பொற்றாதான். பொற்றாதான் துளி எனப்படுவது இறைவனது குன்றா சிதைவுறா வரம்பினுள் ஆட்படா தன்மையின் துளி என பொருள் தருவது. இந்த துளி ஏற்கனவே உள்ளே புகுந்து வந்துவிட்டது. இறைவனது இம்முழுமையான சிதைவுறாத குன்றாத துளி உணர்ச்சி நெறியின் 2 படிநிலைகள் வழியாகவும் உள்ளே வந்திருக்கிறது. அந்த துளி மேலே எழும். எப்பொழுது? 3ஆம் படிநிலையில் அது மேலே எழும். மேலெழ முரணியல் புணர்ச்சி 3. அந்த துளி மேலே எழும்பொழுது முரண்கள் எழுகின்றன. அதுதான் 3வது படிநிலை. அந்த முரண்களின் புணர்ச்சி நிகழ்கிறது என்று மறைமொழி கூறுகிறது. இதற்கு என்ன பொருள்? எவையெல்லாம் நமக்கு இதம் தருகின்றனவோ அல்லது கிளர்ச்சியோடு இதத்தை நல்குவனவோ
அவை ஒவ்வுளி. அவற்றின் தகையை ஊறச் செய்ய வேண்டும். அவற்றை பற்றிய கருத்துகள், எண்ணங்கள் ஊற்றெடுக்க வேண்டும். ஓர் உணவு ஒவ்வுளியாக இருக்கிறது, அது ஊட்டந்தருகிறது, அது செரிமானத்தில் நேர்த்தியாக இருக்கிறது என்றால் அவ்வுணவை போற்ற வேண்டும், அதன் தகுதியை போற்ற வேண்டும். இன்னும் நான் கூறுவேன், அவ்வுணவை வழிபட வேண்டும். அதுதான் தகையூறல். தகையை ஊற்றெடுக்கச் செய்ய வேண்டும், அது நமக்கு ஊட்டந்தருகிறது. மழை நீர் ஒவ்வுளி. அதன் தகைமையை மேலும் மேலும் ஊறும்படி உணர்ச்சிகளில் எழுச்சி வேண்டும். மழை நீர் பருகுகிறேன், இது எனக்கு ஒவ்வுளியாக இருக்கிறது, ஆதலால் மழை நீரின் தகுதி குறித்த உணர்ச்சி ஊற்றெடுக்க வேண்டும். ஓர் உறவு ஒவ்வுளியாக இருக்கிறது, அது கிளர்ச்சியோடு இதம் நல்குகிறது. அவ்வுறவை எண்ணும் போதெல்லாம் உணர்ச்சி ஊற்றெடுக்க வேண்டும். அவ்வுறவின் தகைமையை உணர்ச்சி ஊற்றாக பெருகச் செய்ய வேண்டும். அது வெறும் நன்றி உணர்ச்சி அல்ல. அதன் தகைமை யாதோ அதனை உணர்ச்சியிலிருந்து ஊற்றெடுக்கச் செய்ய வேண்டும். ஓர் உறைவிடம் நமக்கு ஒவ்வுளியாக இருக்கிறது என்றால் அவ்வுறைவிடத்தின் தகைமை உணர்ச்சியில் ஊறலாக வேண்டும். அவ்வுறைவிடம் வழிபாட்டிற்கு உரியது என்றே இருக்க வேண்டும். ஒரு மரத்தின் நிழல் நமக்கு ஒவ்வுளி என்றால் அம்மரத்தின் தகைமை வழிபாட்டிற்கு உரியது. வழிபாடு என்ற கருத்து என்னுடையது. மறைமொழி அவ்வாறு கூறவில்லை, நான் அவ்வாறு செய்வேன். ஓர் உறவு ஒவ்வுளியாக இருக்கிறது என்றால் அவ்வுறவின் மீது எனக்கு வழிபாடே வந்துவிடும். அவ்வுறவில் இறைவனின் தன்மைகளை நான் நோக்கிக் கொண்டே இருப்பேன். ஒரு மரம் என்னை ஆற்றுப்படுத்துகிறது என்றால் அதன் மீது எனக்கு வழிபாட்டு உணர்ச்சியே வந்துவிடும். மறைமொழி வரையறுத்து கூறுகிறது, ஒவ்வுளி தகையூறல். அதன் தகைமையை உணர்ச்சி ஊற்றாக எழச் செய்ய வேண்டும் என்கிறது. அதுதான் நெறிப்படுத்தும். ஒவ்வா தன்மைகளை நீங்குவது மட்டுமல்ல, ஒவ்வுளியாக இருப்பவற்றின் தகைமையை உணர்ச்சிகளில் ஊற்றெடுக்க செய்வதும் இணைந்துதான் நெறிப்படுத்தும். அவ்வுணர்ச்சி ஊற்றை கடந்து ஒவ்வாதன உள்ளே வராது. இரண்டாவது படி ஒத்தன பல்கல். இந்த இரண்டோடு உள்கி புகுந்தது பொற்றாதானாக இருக்கும் இறைவன் துளி. அந்த துளி மேல் எழும்போது முரணியல் புணர்ச்சி நிகழ்கிறது. இறைவன் வரம்பிற்கு அடங்காதவன். அவனுக்கு இருக்கும் தன்மைகளை வரம்பில் அடைக்க இயலாது. அவன் வரம்பிலி. அவன் வரம்பிலியாகிய இறைவன் தன்மைகளில் ஒன்று பொற்றாத்தன்மை. எதற்கும் குன்றாத தன் முழுமையை விட்டு கொடுக்காத தன்னிறைவு நிலையை தனித்து கொள்ளாத அவனுடைய தன்மை. அத்தன்மை முதல் இரண்டு உணர்ச்சி நெறி படிநிலைகளின் வழியாக உள்ளே வந்துவிட்டது. இப்போது அது மேல் எழுகிறது. முழுமையை, நிறைவினை, இறைவனது அந்த தன்மை மேல் எழச் செய்கிறது என்று இதற்கு பொருள். இதுவரை ஒவ்வாதன ஒவ்வுளி, அவ்வொவ்வுளியின் தன்மைகள் பல்குதல் என்று உணர்ச்சி நெறி இருந்தது. இப்பொழுது முழுமையை அல்லது நிறைவினை கொண்ட இறைவனது தன்மை மேல் எழுகிறது. அது முரண்களை எழுப்பும். முரண்களை எங்கு, எதற்கு எதிராக எழுப்பும்? ஒத்தவை பல்கிக் கொண்டு உள்ளன அல்லவா, அவற்றை நோக்கி முரண்களை அது எழுப்பும். ஒத்தவை மட்டுமே பல்கிக் கொண்டிருந்தால் நிறைவு நிலையை எய்த இயலாது. ஒரு மழைக்காடு குளிர்ச்சி அடைந்து விடுகிறது. அக்குளிர்ச்சி மேலும் மேலும் மழையை ஈர்க்கிறது. இது ஒத்தவை பல்குதல் என்ற கொள்கையினால் நிகழ்வது. அங்கு மழை மட்டுமே பொழிகிறது என்றால் அக்காடு அழிந்து போகும்.
முரண் எழ வேண்டும். மழைக்கு உரிய முரண் வெயில். மழை பொழிவு காட்டை குளிர்ச்சியாக்கிவிட்டது. காட்டின் குளிர்ச்சி தன்னை ஒத்த தன்மையாக மேகக்கூட்டத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறது. ஒத்தவை பல்கி பெருகுகின்றன. இவை பல்கும்போது அக்காட்டின் தாவரங்களும் பல கோடி உயிர்களும் தமக்குள் இருக்கும் வெப்பத்தை மிகுதியாக உமிழத் தொடங்குகின்றன. குளிர்ச்சி வரம்பு மீறுகிறது எனும்போது தமக்குள் இருக்கும் வெப்பத்தை உமிழ்ந்து தம்மை அவை தற்காத்துக் கொள்கின்றன. இந்த வெப்ப உமிழ்வு ஒரு திரட்சியாக காட்டின் மேல் எழுந்து குளிர்ச்சியை ஒரு கட்டுக்குள் அடக்குகிறது. இதுதான் முரணியல் புணர்ச்சி. இலைகள் தண்டுகள் மேல் எழும் வெப்பக்காற்று குளிர்ச்சியான மேகக்கூட்டத்தை ஊடறுத்து பாய்ந்து அம்மேகக்கூட்டத்தின் அடர்த்தியை சிதைத்து மேகத்தை கலைத்து வெயிலை காட்டிற்கு உள்ளே வரவழைத்துவிடும். இதுதான் முரணியல் புணர்ச்சி. மழையின் குளிர்ச்சியின் உள்ளும் வெப்பமாக பொற்றான் என்ற தன்மையில் இறைவன் உறைந்து கொண்டிருக்கிறான். அவன் முழுமையானவன். அவன் வெறும் குளிர்ச்சியுமல்ல, அவன் வெறும் வெப்பமும் அல்ல. அவன் பொற்றான், எச்சிதைவும் இல்லாதவன், எந்த பக்க சார்பும் இல்லாதவன். ஆகவேதான் அவன் பொற்றான். மழையின் குளிர்ச்சிக்குள்ளும் அவன் இருக்கிறான். வெயிலின் கடும் வெக்கைக்குள்ளும் அவன் இருக்கிறான். ஒத்தவை பல்கிக் கொண்டுள்ளன. உணர்ச்சி நெறி 2ஆம் படிநிலையில் இருக்கிறது. இது இப்படியே இருந்தால் மாற்றமில்லை, வளர்ச்சி இல்லை, நிறைவு இல்லை. ஆதலால் ஒத்தவற்றின் உள்ளே இருக்கும் பொற்றானது துளி மேலெழுந்து இந்த ஒத்தவற்றிலும் உணர்ச்சிக்கு ஒவ்வாத ஆக்கைக்கு ஒவ்வாத கூறுகள் இருக்கின்றன நோக்கு என்று காட்டும். ஓர் உணவு ஒவ்வொளியாக இதம் தருகிறது. அது ஊட்டம் தருகிறது. சிறப்பாக செரிமானமாகிறது. அதனையே உட்கொண்டு உடல் வளர்த்து விடலாம் என எண்ணும்போது உள்ளிருந்து ஒரு உணர்ச்சி வரும். அது திகட்டல் எனப்படும். இது போதும், வேறு வேண்டும் என அது கேட்கும். அந்த வேறு எனப்படுவது ஒவ்வாத்தன்மையில் இருப்பது அல்ல. அது முதல் நிலையிலேயே மூழ்கடிக்கப்பட்டு விட்டது அல்லது தூக்கி வீசப்பட்டு விட்டது. ஒத்த தன்மைகளுக்கு உள்ளேயே முரண்கள் எழ வேண்டும். இந்த உணவு இதமாக இருக்கிறது, ஒவ்வொளி என்று உள்ளது. ஆயினும் இது மட்டுமே பல்கி பெருகுதல் உணர்ச்சியை நெறிப்படுத்தாது. மாறாக பன்மயத்திற்கு எதிரான ஒற்றைத்தன்மையில் மனநிலையை, அறிவை, உணர்ச்சியை, ஆக்கையை கட்டி வைத்துவிடும். ஆதலால் பன்மயத்துடன் இரு. அதுவே உனக்கு முழுமையை காட்டும், அதுவே நிறைவை நாட்டும் என்று பொற்றானது துளி மேல் எழுந்து உரைக்கும், உணர்த்தும். ஒவ்வொளியாக இருக்கும் பிற உணவையும் நோக்கு என அது உணர்த்தும். ஒவ்வொளியாக இருக்கும் உணவில் உள்ள மாறுபாடுகளை அது சுட்டிக்காட்டும். அது ஒவ்வொளிதான் ஆயினும் உனக்கு இதில் மாறுபாடு இருக்கிறது என்று நோக்கச் செய்யும். ஏனெனில் ஒவ்வொளியாக இருந்தாலும் அதில் மாறுபாடுகள் இருக்கும். எந்த குறையும் இல்லாத்தன்மை பொற்றானுக்கு மட்டும் உரியது. அதனால்தான் இங்கு பொற்றான் என்ற சொல் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. அது இறைவனுக்கு மட்டுமே உரித்தானது. எக்குறையும் இல்லாதவன், எச்சிதைவும் இல்லாதவன் அவன் மட்டுமே. மற்ற எல்லா பொருள்களிலும் ஒவ்வொளியும் இருக்கும், ஒவ்வாத்தன்மையும் இருக்கும். ஒவ்வொளி மிகுதியாக இருக்கிறது என்பதனால் இதம் தருகிறது. அது நெறிதான். ஆனாலும் அதனை மட்டுமே பற்றி கொண்டிருந்தால் பன்மயமும் நிறைவும் அமையாது.
ஆதலால் முரண்களை இனங்கண்டுகொள் என்று பொற்றான் துளி மேல் எழுந்து உணர்த்தும். குறிப்பிட்ட சூழலில் நான் உறங்குவேன் என்றிருந்தால் வாழ்வில் நிறைவு அமையாது. பொருந்தும் அல்லது ஒவ்வுளியாக உள்ள வெவ்வேறு சூழல்களிலும் உறங்கு. உறக்கம் இன்றியமையாதது, அதுதான் அடிப்படை. இப்படி இருந்தால்தான் உறங்குவேன், அப்படி இருந்தால் உறங்க மாட்டேன் என்று இருக்காதே. உனக்கு ஒவ்வுளியாகிய சூழல் ஒன்றல்ல இரண்டல்ல, அவை பன்மயமாக இருக்கின்றன என்பதனை பொற்றாதான் துளி மேல் எழுந்து உணர்த்தும். அதுவரை இருந்த யாவற்றின் மீதும் அது முரண்களை காட்டும். உழைப்பில் பன்மயத்தை அதுதான் நிலைநாட்டும். எனக்கு இது பிடித்த பணி என்று ஒன்றை மட்டுமே செய்து கொண்டிருக்காதே. உனக்குள் பொதிந்திருக்கும் திறன்களை இனங்கண்டுகொள் என்று பொற்றாதான் துளி உணர்த்தும். மேல் எழுந்து அது உணர்ச்சியை நெறிப்படுத்தும். இவ்வாறு முரணியல் புணர்ச்சி இல்லை என்றால் இயல்பு விரிவடையாது. ஒரு கூட்டுப்புழுவைப் போல் மாந்தர் வாழ வேண்டியிருக்கும். அடுத்தடுத்த துறைகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பின்றி போகும். 2வது படி வரை உணர்ச்சியில் நெறிப்பட்டோர் 3ஆம் படிக்கு புகாமல் இருப்பது உண்டு. எனக்கு இவ்வளவு போதும் என்று அவர்கள் அங்கேயே இருந்து விடுவார்கள். 3ஆம் படி பன்மயத்தை காட்டும், நிறைவை நாட்டும். அதனை இறைவன் மட்டுமே அருளுவான் என்பதனால் மறைமொழி உள்கிப் புகுந்த பொற்றாதான் துளி மேல் எழ முரணியல் புணர்ச்சி என்று கூறுகிறது. உள்கிப் புகுந்தவன் அவன். எவ்வளவு பொருத்தமான உறவென்றாலும் அவ்வுறவின் உள்ளே உள்கிப் புகுந்த இறைவனது அத்தன்மை முரண்களை காட்டும். அப்படி காட்டினால்தான் அந்த உறவு உணர்ச்சியில் நெறிப்படும் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த முரண்களோடு புணர்ச்சி கொள்ள வேண்டும். அதாவது அவ்வுறவில் ஏற்படும் மாற்று கருத்துக்களை உள்வாங்க வேண்டும். அது உறவினில் உள்வாங்குதல் இயல்பாக அமையும். நாம் மிகை, அவர் குறை என்றாலும் நம் மிகையின் தன்மைகளை உறவிற்கு நாம் நல்க வேண்டும். அவர் மிகை, நாம் குறை என்றாலும் அவரிடமிருந்து மிகைத்தன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முரணியல் புணர்ச்சி. உறவுகளுக்கு இடையில் இது இருந்தே தீர வேண்டும். இல்லையென்றால் அது உறவே அல்ல. இதுதான் அவ்வுறவில் நிறைவை நாட்டும். இதுதான் உறவில் பன்மயத்தை காட்டும். இதனை உள்கிப் புகுந்த பொற்றாதான் துளி மேல் எழுந்து வினைப்படுத்தும். இந்த முரணியல் புணர்ச்சி 3. இவ்வாறு உணர்ச்சி நெறி 3 படிகளாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஊழாடியப்பன் தாழ்பற்றல். அடுத்த மறைமொழி இதத்தொடு கிளர்ச்சி ஒவ்வுளி ஆயின் உணர்ச்சி நெறிப்படல் ஊக்கமோடு ஆக்கம் ஆக்கை கருளும் ஊழினுக்கு ஆட்படும் காலமும் என்பதால் பிறழ்ச்சியுறா முறைமை புகுதல் ஊழாடியப்பன் தாழ்பற்றல் ஒப்பே. உணர்ச்சியில் நெறிப்பட்டு விட்டால் ஊக்கம் ஆக்கம் ஆகியன ஆக்கைக்கு அருளாக வந்தமையும். ஊக்கமும் இருக்கும், ஆக்கமும் இருக்கும். ஊக்கம் சிதைவுகளுக்கானதாக இருக்காது. ஊக்கம் ஆக்கத்திற்கு உரியதாக இருக்கும். ஊழினுக்கு ஆட்படும் காலமும் என்பதால் ஒருவர் தன்னுடைய ஊழ்வினைகளில் ஆட்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அதில் எவ்வளவோ துயரங்கள் நேரும், மேம்பாடுகளும் இருக்கும். அவ்வாறு ஊழினுக்கு ஒருவர் ஆட்படும் காலத்திலும் அவர் உணர்ச்சி நெறிப்பட்டவர் என்றால் அவருக்கு ஊக்கமோடு ஆக்கம் அருளப்படும். ஆகவே உணர்ச்சி நெறிப்படல் மிக மிக இன்றியமையாதது. ஊழ்வினை காலத்திலும் அது ஊக்கத்தோடு ஆக்கத்தை ஆக்கைக்கு அருளுவது. பிறழ்ச்சி உறா முறைமை புகுதல்
ஊழாடியப்பன் தாழ்பற்றல் ஒப்பே. பிறழ்ச்சியுறாத முறைமைக்குள் புகுந்து விடுதல் ஊழாடியப்பனாக இருக்கும் இறைவனுடைய தாளை பற்றி விடுதலுக்கு ஒப்பானது. ஏன் ஊழாடியப்பன் என்று இங்கே இறைவன் கூறப்படுகிறான் என நோக்குவோம். ஒருவர் தன் ஊழ்வினை காலத்தில் இருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவோ இக்கட்டுகளை எதிர்கொள்ள நேரிடும். இறைவன் ஊழாடியப்பனாக இருக்கிறான். எல்லா ஊழ்நிலைகளிலும் ஆடிக்கொண்டிருப்பவன் அவன். ஆக்கம் தரும் ஊழிலும் இருப்பான், அழிக்கும் ஊழிலும் இருப்பான். பல கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய அணுவாகவும் இருப்பான். மாந்த வடிவ நிலைகளிலும் இருப்பான். இதுதான் ஊழாடுதல். ஊழுள் ஓங்கிய நங்கள் என்று இறைவனை மாணிக்கவாசகப் பெருமான் அற்புதமாக உருவகப்படுத்தினார். ஊழுள் ஓங்கிய நாங்கள் என்பது ஒரு கொள்கை. எல்லா நிலைகளிலும் ஓங்கி இருப்பவன் இறைவன். அக்கருத்துதான் ஊழாடியப்பன் என்று இங்கு இறைவனை குறிப்பிடுகிறது. ஒருவர் தன் ஊழ்வினை காலத்தில் இருக்கிறார் என்றால் அவர் ஊழாடியப்பனாக இருக்கும் இறைவனது அடிகளை பற்றி கொண்டால் அதனை விட என்ன வேண்டும்? ஊழ் அவரை என்ன செய்துவிடும்? ஊழாடியப்பனது தாளை பற்றி கொள்ளுதல் என்பது உணர்ச்சி நெறிப்படல்தான். உணர்ச்சியில் நீ நெறிப்படுகிறாய் என்றால் ஊழாடியப்பன் அடிகளை பற்றி கொள்வதற்கு ஒப்பானது. நீ ஊழ்வினை காலத்தில் இருந்தாலும் உனக்கு ஊக்கமுடு ஆக்கம் அருளப்படும். ஆதலால் உணர்ச்சி நெறியில் இருந்து பிறழ்ச்சி அடைந்து விடாதே என்று இம்மறைமொழி நமக்கு அருள்மொழியாக வழங்கப்பட்டிருக்கிறது. நெறிப்பட்டாலும் குற்றம் இருந்தே தீரும். உணர்ச்சி நெறி 3 படிநிலைகளாக இருக்கிறது என்பதனை விளக்கினோம். அப்படிநிலைகளில் 3ஆம் நெறி முரணியல் புணர்ச்சி. அது மிகை, குறை, சரி, தவறு, குற்றம், குற்றமற்ற தன்மை ஆகிய முரண்களை கொண்டது. உணர்ச்சியில் நெறிப்பட்டு இருந்தாலும் குற்றம் இருக்குமா என்பது யாவர்க்கும் எழும் இயல்பான ஐயம். எவ்வளவு நெறிப்பட்டாலும் குற்றம் இருந்தே தீரும் என்பது மெய்மை. ஆக்கையில் பிறந்து வாழும் உயிர்க்கு குணம், இயல்பு ஆகியன இருக்கின்றன. குணம் எனப்படுவது சூழலால் அமைவது, இயல்பு இறைவனால் வழங்கப்படுவது. சூழல் கேடாக இருக்கிறது என்றால் அக்கேடு அச்சூழலில் வாழும் யாவரையும் பற்றி கொள்ளுதல் நிகழ்ந்தே தீரும். இயல்பில் குன்றுதலே குற்றம். குணம் கெட்டால் இயல்பு குன்றும் என்பது ஒழுங்கு. இயல்பில் குன்றுதல் தான் குற்றம். அவ்வாறு இயல்பில் குன்றுகையில் அதனை ஒப்புக்கொண்டு வருந்தி வெளியேற வேண்டும். இது குற்றம் என உள்ளிருந்து இறைவன் உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அதுதான் கிளர்ச்சியுடன் நடுக்கம் என்ற உணர்ச்சியாக வெளிப்படுகிறது. அவ்வாறு குற்றம் இருக்கிறது என்பதனை உணர்த்துபவன் பொற்றாதான் என முந்தைய மறைமொழியில் வழங்கப்படுகிறான். ஏனெனில் பொற்றாதானாக இருக்கும் இறைவன் முழுமையானவன், நிறைவானவன். அந்த நிறைவு எந்த மனிதருக்கும் வாய்க்கும் வாய்ப்பே இல்லை. இறுதி கணம் வரை குறை, குற்றம் இருந்தே தீரும். அவ்விறுதி கணம் வரை அவன் தாழ் பணிந்து, ஐயா, என்னை குற்றங்களிலிருந்து நீக்கி அருளுவாய் என்று வேண்டிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உரிமை. நாம் வேண்டினால், வருந்தினால் அவன் நம் குற்றங்களை நீக்கி அருளுகிறான். குற்றானவை ஆறாதடங்கல் உற்ற இந்நெறி தரும் அருளே. இந்த மறைமொழி இயல்பில் குன்றிய உணர்ச்சிகள் நெறிப்பட்டோருக்கு எழுச்சி அடையாமல் அடங்கிவிடும் என்கிறது.
நெறிப்படாதோருக்கு குற்றம் ஆர்த்து கொண்டே இருக்கும், அதாவது எழுச்சி அடைந்து கொண்டே இருக்கும். நெறிப்பட்டோர் குற்றம் என்ற தன்மையில் எழுச்சி அடைவதில்லை. அதுதான் ஆறாது அடங்கல் எனப்படுகிறது. உணர்ச்சி நெறிப்பட்டோருக்கு உற்ற அருள் இது. இறைவன் ஒரு பொருளாக இருந்து அருளுவது இக்காப்பு. ஒருவேளை குற்றே கூடாது என்று ஒருவர் கருதுகிறார் எனில் அவர் ஆக்கையிலிருந்து நீங்கும் வேட்டலில் இருக்க வேண்டும். அதனைத்தான் அடுத்த மறைமொழி கூறுகிறது. குற்றே கூடாதெனத் தெற்றல் பற்றே அற்று ஆக்கை நீங்கும் நெறியே. இதுவும் நெறிதான். எந்த பற்றும் வேண்டாம் என்று இருந்தால் எந்த குற்றமும் இருக்காது. இயல்பில் குன்றுதல் நிகழ்வதற்கு அடிப்படையே பற்றுதான். மனிதர் மீது கொள்ளும் பற்று, பொருள் மீது கொள்ளும் பற்று ஆகியன தாம் இயல்பில் குன்றச் செய்வன. அவ்வாறு இயல்பில் குன்றவே கூடாது என ஒருவர் விரும்புகிறார் என்றால் அவர் அதில் தெற்றென அல்லது தெளிவாக இருக்கிறார் என்றால் ஆக்கையில் இருந்து நீங்குவதற்கு உரிய நெறியை அவர் நாடுகிறார் என்றுதான் அதற்கு பொருள். அதுவும் நெறிதான் என்கிறது மறைமொழி. வாழ்வதுதான் விருப்பம் என்றால் இயல்பில் குன்றுதல் உணர்ச்சியில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். உணர்ச்சி நெறியின் 3 படிநிலைகளிலும் ஒழுகி வாழ்கிறோம் எனில் அவ்வாறான இயல்பில் குன்றும் உணர்ச்சிகள் எழுச்சியடையாமல் இறைவனால் அடக்கப்படும். இப்பொழுது இந்த இயலில் உள்ள மறைமொழிகளை இசை வடிவில் கேட்கலாம். ஒவ்வாதன நீங்கள் அகதுடன் ஒவ்வொளி தகையுறல் நெறிப்படி ஒன்று. ஒவ்வாதன நீங்கள் அகதுடன் ஒவ்வொளி தகையுறல் நெறிப்படி ஒன்று. ஒத்தன பல்களிரண்டு அவை உற்று உள்கி புகுந்த பொற்றாதான்றுளி மேலழ முரணியல் புணர்ச்சி மூன்றே. ஒவ்வாதன நீங்கள் அகுதுடன் ஒவ்வொளி தகை உறல் நெறிப்படி ஒன்று. ஒத்தன பல்களிரண்டு அவையுற்று உள்கி புகுந்த பொற்றாதான்றுளி மேலழ முரணியல் புணர்ச்சி மூன்றே. குற்றானவை யாராதடங்கல் உற்ற இந்நெறி தருமருளே. குற்றானவை ஆராதடங்கல் உற்ற இந்நெறி தருமருளே. குற்றே கூடாதென தெற்றல் குற்றே கூடாதென தெற்றல் பற்றேயற்றாக்கை நீங்கு நெறியே. குற்றே கூடாதென தெற்றல் பற்றேயற்றாக்கை நீங்கு நெறியே. ஒவ்வாதன நீங்கள் அகுதுடன் ஒவ்வொளி தகை உறல் நெறிப்படி ஒன்று. ஒத்தன பல்களிரண்டு அவையுற்று உள்கி புகுந்த பொற்றாதான்றுளி மேலழ முரணியல் புணர்ச்சி மூன்றே. குற்றானவை யாராதடங்கல் உற்றையின் நெறிதரும் அருளே. குற்றே கூடாதென தெற்றல் பற்றேயற்றாக்கை நீங்கு நெறியே. நடுக்கோடு கிளர்ச்சி ஒவ்வா உணர்ச்சி நடுக்கோடு கிளர்ச்சி ஒவ்வா உணர்ச்சி இதந்தரு கிளர்ச்சி ஒளி உணர்ச்சி இதந்தரு கிளர்ச்சி ஒளி உணர்ச்சி. இயல் நெறி பிறழ்ச்சி நடைதடு மாற்றி எயில் காப்பருக்கும் பசப்பலும் ஏவும். இயல் நெறி பிறழ்ச்சி நடைதடு மாற்றி எயில் காப்பருக்கும் பசப்பலும் ஏவும். துயிலிழித்தாக்கை செல்திரள் நடுக்குங்கிளர்ச்சி வாயிலிற் கொற்றங்கோளினும். துயிலிழித்தாக்கை செல்திரள் நடுக்குங்கிளர்ச்சி வாயிலிற் கொற்றங்கோளினும்.
இதந்தரும் உணர்ச்சி ஊருணியற்றே இதந்தரும் உணர்ச்சி படிப்பின் ஊறும் வடியிலை எனினும் ஓரும் ஊருணியற்றே இதந்தரும் உணர்ச்சி வடிப்பின் ஊறும் வடியிலை எனினும் ஓரும் உணா உறக்கம் உழைப்பு உணர்ச்சி பதமுற்றி எல்லையில் காக்கும் உணா உறக்கம் உழைப்பு உணர்ச்சி பதமுற்றி எல்லையில் காக்கும் இதத்தோடு கிளர்ச்சி ஊழியாயின் உணர்ச்சி நெறிப்படல் ஊக்கமுடாக்கமாக்கை கருளும் இதத்தோடு கிளர்ச்சி ஊழியாயின் உணர்ச்சி நெறிப்படல் ஊக்கமுடாக்கமாக்கை கருளும் ஊழினு காட்படுங்காலமும் என்பதால் திரட்சியுரா முறைமை புகுதல் ஊழாடியப்பன் தாழ்பற்றல் ஒப்பே ஊழினு காட்படும் காலமும் என்பதால் திரட்சியுரா முறைமை புகுதல் ஊழாடியப்பன் தாழ்பற்றல் ஒப்பே ஒவ்வாதன நீங்கள் அகுதுடன் ஒவ்வொளி தகை ஊறல் நெறிப்படி ஒன்று ஒத்தன பல்கள் இரண்டு அவையுற்று ஒழ்கி புகுந்த பொற்றாதான்றுளி மேலழ முரணியல் புணர்ச்சி மூன்றே உற்றானவை யாராதடங்கள் உற்ற இந்நெறி தருமருளே.